நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான சூப்பரான சாம்பார் பண்ண போறேங்க. இந்த சாம்பார் பண்றதுக்கு நம்ம சாம்பார் தூள் யூஸ் பண்ண போறதில்ல, ஒன்லி மல்லித்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இது என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்ச சாம்பார். இந்த சாம்பாரோட ரெசிபி உங்களோட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெள்ளை சாம்பார் பண்ண தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 150 கிராம், கேரட் 1 நறுக்கியது, பீன்ஸ் 5 நறுக்கியது, தக்காளி பழம் 1, கத்தரிக்காய் 1, பச்சை மிளகாய் 5, கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் சிறிய துண்டு 4, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், புளி நெல்லிக்காய் அளவு, வெங்காயம் நறுக்கியது 1, கறிவேப்பிள்ளை, கடுகு, பெருங்காயத்தூள், உப்பு மற்றும் எண்ணெய். குக்கர்ல பருப்பை கழுவி தண்ணி எடுத்துக்கலாங்க. அது கூட நாம நறுக்கி வச்ச கேரட்டு, பீன்ஸு, தக்காளி பழம், கருவேப்பிலை ஒரு 2 போட்டுக்கலாம், பச்சை மிளகாய். இதுல காரமே பச்சை மிளகாய் தான், அதனால உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூட நம்ம மல்லித்தூளையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். மல்லித்தூள், உப்பு, பெருங்காயத்தூள். நான் இதில் மஞ்சள் தூள் தனியாக போடலை, ஏன்னா என்னுடைய மல்லித்தூள்லேயே நான் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால இதில் நான் போடலை. இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள் தனியாக சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நாம் சேர்த்துட்டு நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ஒரு விசில் தான் விட்டேன், நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் பருப்பு முழுசாக இருக்க மாதிரி தெரியும், நீங்கள் கிடைஞ்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. காயும் அது மாதிரி ரொம்ப குழஞ்சி போகலை. இப்போ நாம் அதை ஒரு வாணலியில் மாற்றிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் தண்ணியை கலந்துக்கலாங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக வைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். நம்ம கத்திரிக்காய் சேர்த்து நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும். அதனால நம்ம கத்திரிக்காய் இதுக்கு பிறகு சேர்த்துட்டு நாம் இதை கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் கொதிக்க விடலாங்க. கத்திரிக்காய் என்ன ஒரு 4 நிமிஷத்தில் வெந்து போயிடும். இப்போ நாம் கரைச்சி வச்ச புளியை இது கூட சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை கொதிக்க விடலாம். மிக்ஸி ஜாரில் நாம் ஒரு 4 துண்டு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் நாம் அரைச்சி நல்லாவே நைஸாகவே அரைச்சிக்குங்க. இந்த அரைச்ச கலவையை நாம் இப்போ கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றிட்டு நம்ம இந்த சோம்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுடைய சாம்பார் ரெடி. இல்லை நாங்கள் சோம்பு சாப்பிட மாட்டோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தேங்காய் மட்டுமே அரைச்சி ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். நம்மளுடைய சாம்பார் ரெடி. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பொன்னிறம் வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட கருவேப்பிலை சேர்த்து நம்ம இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரில் கலந்துக்கலாம். நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நாம இப்ப இதை சாம்பார்ல போட்டு ஒரு கிண்டி விடுங்க. நம்மளுடைய வெள்ளை சாம்பார் ரெடி. என்னங்க, ஒரு சூப்பரான சுவையான சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த சாம்பாருக்கு நீங்க வெண்டைக்காய் போடலாம், தனியா கத்திரிக்காய் மட்டும் தனியா போட்டு செய்யலாம், அவரைக்காய் தனியா போட்டு செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். If you like the recipe, share, comment and subscribe.